விசித்திரமான ஒரு வால் அதுக்கு. முக்கியமான ஒன்று. நடக்கிறதுக்கு காலும், நீந்துறதுக்கு அந்த டைலும் முக்கியமான ஒரு அமைப்பாக அதுக்கு இருக்குது. இதோடைய தோல் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோல் மூலயமா கூட சில சாலமண்டை சுவாசிக்குங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதில். ஆம்பிபியன்ஸ் சில தவளைகள், சில உயிரினங்களால் பண்ணக்கூடிய விஷயம் அது. தோல் மூலயமா சுவாசிக்கிறது. இதுக்கு தேவையான இடத்துல இப்போ அந்த தண்ணியில் கலப்பணமாவோ, தண்ணி பொல்யூட் ஆனாவோ, அது அந்த தண்ணியில் இருந்து ஆக்சிஜனை எடுக்காது. அது மேலே வந்துட்டு தவக்களை மாதிரியோ, இல்லை சில மீன்கள் மாதிரியோ லங்ஸு மூலயமா அதை உள்ளே எடுத்துக்கும். சில உயிரினங்கள் மாதிரி சில சீ ஸ்னேக்ஸ்லாம் இருக்குது. நம்ம அடுத்து வர வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது, இது லங்ஸை யூஸ் பண்ணும். தண்ணி பொல்யூட் ஆனாவோ, இந்த தண்ணி பொல்யூட்னா இதை வச்சும் சில கண்டுபிடிப்பாங்க மெக்சிகன். இப்போ தெரியுதா அதுக்கு எதுக்கு கடவுளோட பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி. இந்த தண்ணியில் பொல்யூஷனு சின்ன அளவுக்கு அதிகமாக இருந்தாலுமே அதால் அங்கே சுவாசிக்க முடியாது. அது சுவாசிக்காது. வெளியே வந்து லங்ஸை யூஸ் பண்ணி தான் சுவாசிக்கும். அதாவது காற்றை வெளியே வந்து தண்ணியோட மேல் பரப்பு, சர்ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய மேற்பரப்புக்கு மேலே வந்து வெளியே இருக்க காற்றை உள்வாங்கி அதோடைய லங்ஸுக்கு அனுப்பி கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். இதுக்கு பேர் பபிள் பம்பிங். இந்த தண்ணி லைட்டாக ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு அனிமல் இது. அதனால தான் இது அந்த மாதிரி சின்ன ஒரு பொல்யூஷனாலோ, தண்ணியில் பொல்யூஷனாலோ அதால் சுவாசிக்க முடியாது. வெளியே வந்துட்டு அதை காற்றை உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை சுவாசிக்கும், ஆக்சிஜனை எடுத்துக்கும். இதோடைய